السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையின் சிறப்புகள், ஜும்மா தொழுகையின் சிறப்புகள், இது போன்ற தலைப்புகளின் கீழ் பல்வேறு செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் அதிகமான சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ஜும்மா தொழுகைக்கு என்னவெல்லாம் சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த சிறப்புகள் அனைத்தையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஜும்மாவையும் அந்த வெள்ளிக்கிழமையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதற்கான முழு பயனை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஜும்மா தொழுகையையும் அதை ஒட்டிய பின்ன பிற செயல்களையும் நாம் அறிந்து கொள்வதற்காக அது தொடர்பான சில சட்ட ஒழுங்குகளை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஜும்மா தொழுகை என்பது யார் மீது கடமை? ஜும்மா தொழுகைக்காக குளிப்பது தொடர்பாக இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் என்ன? ஜும்மா தொழுகைக்கான நேரத்தை பற்றிய தெளிவு என்ன? ஜும்மா தொழுகைக்கு எத்தனை பாங்குகளை சொல்ல வேண்டும்? ஜும்மா தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் உண்டா? இமாம் மிம்பரில் இருக்கும் பொழுது இமாமும் மக்களும் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்னென்ன? இப்படி இந்த ஜும்மா தொழுகையை ஒட்டி பல்வேறு தெளிவுகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாலும் மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காணும் விதமாக நபி வழியில் நம் ஜும்ஆ என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ஜும்ஆ என்பது யார் மீது கடமை? இது சம்பந்தமாக சமூகத்தில் பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு ஊர், அந்த ஊருடைய தேவைகள் அனைத்தும் அந்த ஊரிலேயே நிறைவேற்றப்பட்டால்தான் அந்த ஊரில் உள்ளவர்கள் மீது ஜும்ஆ கடமை. இப்படியெல்லாம் ஹனஃபி மதுஹபின் பெயரால் மார்க்க சட்டம் சொல்லுகிறார்கள். எப்பொழுது ஒரு ஊரில் உள்ள மக்களுக்கு ஜும்ஆ கடமையாகும் அப்படிங்கிற கேள்விக்கு ஹனஃபி மதுஹபுடைய பதில் என்ன தெரியுமா? அந்த ஊர் மக்களுடைய தேவைகள் அனைத்துமே அந்த ஊரிலேயே நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு அவசர தேவைக்காக பக்கத்துல உள்ள ஊருக்கு போனால்தான் அவர்களுடைய தேவை நிறைவேறும் என்ற நிலையில் அந்த ஊர் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது ஜும்ஆ கடமை இல்லை. இப்படி ஒரு ஃபத்வா. ஷாஃபி மதுஹபை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 40 நபர்கள் ஜமாத்தாக தொழ வேண்டும். அந்த 40 நபர்களுக்கும் அல்ஹம்து சூரா பிழை இல்லாமல் தெரிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களுடைய ஜும்ஆ கூடும், அவர்கள் மீதுதான் ஜும்ஆ கடமை. இப்படியெல்லாம் மார்க்க சட்டம் என்ற பெயரால் பல தகவல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வெறும் 8 வீடுகள் இருக்கும்.
அடிப்படை தேவைகள் அந்த ஊரில் நிறைவேறாது. அப்படிப்பட்ட ஊரில் ஹனஃபி மதுஹப் அடிப்படையிலும் சரி, ஷாஃபி மதுஹப் அடிப்படையிலும் சரி ஜும்ஆ தொழுகை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சட்டம் மட்டும் இப்படி சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, 40 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். பள்ளிவாசலுடைய நுழைவாயிலில் நின்று கொண்டு ஒவ்வொருவராக அல்ஹம்து சூரா சொல்லுங்கள், சரியாக சொல்லுகிறீர்களா என்று பார்ப்போம், அதற்கு பிறகு நாம் ஜும்ஆ தொழுகை வைத்துக் கொள்ளலாம். அப்படி சொல்லுகிறார்களா? அப்படித்தான் நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் ஷாஃபி முஹல்லாக்களில் இருக்கிறதா? அன்பானவர்களே, இப்படிப்பட்ட குழப்பமான சூழலில் ஜும்ஆ யார் மீது கடமை? இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய பதில் என்ன? அன்பானவர்களே, இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய 901வது ஹதீஸ், அஹ்மத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 5856வது ஹதீஸ், பெண்கள், பருவமடையாதவர்கள், நோயாளிகள், பயணிகள், அடிமைகள் இவர்களை தவிர மற்றவர்கள் மீது ஜும்ஆ கடமை. அப்படி என்றால் இவர்கள் எல்லாம் தொழக்கூடாதா? அப்படி அர்த்தம் அல்ல. இவர்களெல்லாம் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் இவர்கள் மீது கடமை இல்லை. சுருக்கமாக சொன்னால் பருவம் அடைந்த ஆண்கள் மீது ஜும்ஆ கடமை. அந்த ஆண்களிலேயே ஒருவர் நோயாளியாக இருந்தால் அவர் மீது ஜும்ஆ கடமை இல்லை. பயணியாக இருந்தால் அவர் மீது ஜும்ஆ கடமை இல்லை. அடிமையாக இருந்தால் அடிமை முறை ஒழிக்கப்பட்டு விட்டது. அடிமைகள் இருந்த காலத்தில் இந்த சட்டம் சொல்லப்பட்டதால் அடிமைகளும் சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஜும்ஆ கடமை இல்லை. பெண்கள் மீது ஜும்ஆ கடமை இல்லை. பெண்கள் மீது ஜும்ஆ கடமை இல்லை. அதனால்தான் நாங்கள் பெண்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறோம் என்று ஒரு வரட்டு வாதத்தை வைப்பார்கள். அன்பானவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1582வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பெண்கள் ஜும்ஆவில் ஜமாத்தாக தொழுதிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்ததாக ஒரு ஆதாரத்தை காட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததாக ஆதாரத்தை காட்ட வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு பார்த்தீர்களா, பெண்கள் மீது ஜும்ஆ கடமை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிவிட்டார்கள், அதனால் நாங்கள் பெண்களை பள்ளிக்குள் அனுமதிப்பதில்லை. காட்டக்கூடிய ஆதாரத்திற்கும் சொல்லக்கூடிய தகவலுக்கும் 0% கூட சம்பந்தம் இல்லை. ஆனாலும் சொல்லுகிறார்கள், அதையும் மக்கள் அப்படியே வியந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் மீது ஜும்ஆ கடமை இல்லை என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே தவிர, பள்ளிவாசலில் தொழுவதை விட பெண்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொன்னார்களே தவிர, அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர்களை தடுக்காதீர்கள், அனுமதியுங்கள். மனைவிமார்களை பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்று தடுப்பதற்கு கணவருக்கு கூட அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட அழகிய விளக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஜும்ஆ யார் மீது கடமை என்பதற்கு இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவான விளக்கங்களாக அமைகின்றன. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஜும்ஆவுடைய நேரம் சம்பந்தமாக சமூகத்தில் பல்வேறு குழப்பங்கள். ஷாஃபி வக்து மட்டும்தான் வந்திருக்குது, இன்னும் ஹனஃபி வக்து வரல, இப்படி ஒரு குழம்பல். ஷாஃபி பள்ளிகள்ல முன்னதாகவே ஜும்ஆ நடைபெறும், ஹனஃபி பள்ளிகளில் தாமதமாக நடைபெறும். இதற்கு என்ன மார்க்க ஆதாரம்? மார்க்க ஆதாரம் எல்லாம் கேட்கக்கூடாது, எங்க மதுஹப்ல அப்படி இருக்கு. இது சரியான நிலைப்பாடா? இது வச்சு மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அன்பானவர்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 904வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு ஜும்ஆ தொழக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த ஒரு ஹதீஸ் மட்டும்தான் ஜும்ஆவுடைய நேரத்தை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், அந்த நேரத்துல மட்டும்தான் தொழுகணும் அப்படிங்கிறது மார்க்க சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கும். எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு ஜும்ஆ தொழுதார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறதோ, அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்பாகவும் தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். புகாரியில் இடம்பெறக்கூடிய 939வது ஹதீஸ், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜும்ஆ தொழுத பிறகுதான் காலை உணவை உட்கொள்வோம். முற்பகலில் உறங்கக்கூடிய கைலுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த உறக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜும்ஆ தொழுத பிறகுதான் நாங்கள் முற்பகல் உறக்கத்தை மேற்கொள்வோம். ஹதீஸ். அப்படி என்றால் நாம் வழக்கமாக லுஹருடைய நேரத்தில் தான் ஜும்ஆ தொழ வேண்டும் என்று புரிந்து வைத்திருக்கிறோமே, அது தவறான புரிதல். அந்த நேரத்திலும் தொழலாம், விரும்பினால் அதற்கு முன்பாகவும் தொழலாம்.
11 மணிக்கு ஜும்மா வைக்கலாம் என்று சொன்னால் மார்க்க ரீதியாக தடை இல்லை. மிக தெளிவாக ஜும்மா தொழுத பிறகுதான் காலை உணவை உட்கொள்வோம் என்று வருகிறது. இது சஹாபாக்களுடைய தனிப்பட்ட செயலாக இருந்தால் நாம் அதை மார்க்கமாக எடுக்க முடியாது. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜும்மா தொழுத பிறகுதான் காலை உணவை உட்கொள்வோம். இன்னும் புகாரில் இடம்பெறக்கூடிய 4168வது ஹதீஸில் பார்க்கிறோம், நாங்கள் நபிகளாரோடு ஜும்மா தொழுதுவிட்டு எங்கள் வீடுகளுக்கு திரும்புவோம். அப்பொழுது ஒதுங்குவதற்கு நிழலே இருக்காது. காரணம், சூரியன் அப்பொழுதுதான் உச்சிக்கு வந்திருக்கும். சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நபிகளார் தொழுதிருக்கிறார்கள். காலை உணவு உட்கொள்வதற்கு முன்பாகவே நபிகளார் ஜும்மா தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சூரியன் நன்றாக மேலே வந்த பிறகு, அதாவது முற்பகல் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் ஜும்மா தொழுவதற்கும் மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்கிறது. இது ஜும்மாவுடைய நேரம் தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விளக்கம். 2 மணிக்கு முன்பாக பெரும்பாலான ஹனஃபி பள்ளிகளில் ஜும்மா நடத்தப்படுவதில்லை. காரணம், அப்பொழுதுதான் ஜும்மா நேரம் வருகிறது என்று சொல்லுகிறார்களே, அது தவறான புரிதல், அது தவறான விளக்கம், அது தவறான வழிகாட்டுதல் என்பதற்கு இந்த ஹதீசுகள் ஆதாரங்களாக அமைகின்றன. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஜும்மாவுக்கு குளிக்கிறது சம்பந்தமாக எல்லோருக்கும் தெரியும். வெள்ளிக்கிழமையானால் குளிச்சிடணும், வெள்ளிக்கிழமையானால் குளிச்சிடணுங்கிறது பொது புரிதல். மார்க்க ரீதியாக நமக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் என்ன? புகாரில் இடம்பெறக்கூடிய 880வது ஹதீஸ். இது எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய, வெள்ளிக்கிழமையானால் நீங்கள் குளித்து விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால எல்லாரும், ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், வெள்ளிக்கிழமை எப்படி, வெள்ளிக்கிழமை அதுவும் எப்படி குளிக்காம இருக்கிறது? அவருக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனால் வெள்ளிக்கிழமை குளிக்காம இருக்கிறதா? இப்படி ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, வெள்ளிக்கிழமை குளிக்க வேண்டும் என்று சொன்ன அண்ணல் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மீது வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமை என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். அதே புகாரியில 895வது ஹதீஸிலே பார்க்கிறோம், யார் ஜும்மாவிற்கு செல்ல நாடுகிறாரோ அவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் குளிப்பது கடமை. பயணத்தில் இருக்கிறார், அவர் ஜும்மாவுக்கு போற திட்டம் இல்லை, அவரால் ஜும்மா தொழுகையை அட்டன் பண்ண முடியாது, அவர் மீது ஜும்மா என்று குளிப்பது கடமை இல்லை. நோயாளியாக இருக்கிறார், அவரால் ஜும்மாவுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்றால் அவர் வெள்ளிக்கிழமை குளிப்பது அவர் மீது கடமை இல்லை. பெண்கள் பள்ளிக்கு வருவதற்கு, ஜும்மாவிற்கு வருவதற்கு அனுமதி இருக்கிறது என்றாலும் ஏதோ சூழ்நிலை, வீட்டுல தொழுதெல்லாம் முடிவெடுத்துட்டாங்க, அவங்க குளிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. யார் ஜும்மாவிற்கு செல்ல நாடுகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வாசகம், அவர் குளித்துக் கொள்வது அவர் மீது கடமை. எப்படி குளிக்கணும்? இதற்கு கூட மார்க்கத்தில் அழகிய வழிகாட்டுதல் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. புகாரில் இடம்பெறக்கூடிய 881வது ஹதீஸ், ஜும்மா குளியல எப்படி குளிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது போன்று ஜும்மாவுக்கும் நீங்கள் குளிக்கணும். பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டால் எப்படி குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒது செய்து கொள்வோமோ அது போன்று செய்து கொள்ள வேண்டும். குளிப்பதற்கு முன்பாக இந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றுங்கிற எண்ணத்தை மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு குளிக்கணும். சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது போன்று ஜும்மா நாளில் குளிப்பது உங்கள் மீது கடமை. புகாரியில 881வது செய்தி. அன்பானவர்களே, ஜும்மா யார் மீது கடமைங்கிறத அறிந்து கொண்டோம், ஜும்மாவுடைய நேரம் தொடர்பாக அறிந்து கொண்டோம், ஜும்மாவுடைய குளிப்பு தொடர்பாக அறிந்து கொண்டோம். அடுத்ததாக ஜும்மா நேரத்தில் சம்பாதிப்பது, பொருள் ஈட்டுவது சம்பந்தமாக சமூகத்தில் பல குளறுபடிகள். அவரவருக்கு ஏற்றார் போன்று மார்க்கத்தை வளைத்து திரித்து இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். மார்க்கத்தில் மிக அழகான ஒரு வழிகாட்டுதல், கூடும் அல்லது கூடாது. இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்டு இன்னொன்னு கிடையவே கிடையாது. ஒன்று ஹலால், இன்னொன்று ஹராம். மூன்றாவதாக இது ஹலாலா ஹராமான்னு ஒரு சந்தேகம் வந்தால் அப்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் சந்தேகத்திற்குரியவற்றை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டவர் ஆவார். இது எதுக்கு? ஹலாலா ஹராமான்னு தெரியாத ஒரு சந்தேகமான நிலை வந்தால்தான். இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 62வது அத்தியாயத்துடைய 9, 10, 11வது வசனங்களில் அல்லாஹ் அழகாக பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ,
ஜும்ஆ நாளில் அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக அழைக்கப்பட்டால் உங்கள் வியாபாரங்களை விட்டு விடுங்கள். எதை அல்லாஹ் விட சொல்லுகிறானோ அதை செய்வதற்கு உலகில் யாருக்கும் அனுமதி இல்லை. பலர் நாங்க ஜும்மாவுக்கு வந்துடுறோம், கடையில உள்ள வேலை ஆட்கள் வியாபாரம் பார்த்துக்குவாங்க, ஜும்மாவெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். வியாபாரத்தை விட்டு விடுங்கிற வாசகம் எதை குறிக்கிறது? வியாபாரம் செய்யக்கூடாது. நீங்களும் வியாபாரம் செய்யக்கூடாது, உங்களுக்காகவும் வியாபாரம் செய்யப்படக்கூடாது. அதுக்குத்தான் விட்டு விடுங்கிற வார்த்தை அடங்கும். நாங்க ஹோட்டல் வச்சிருக்கிறோம், அந்த நேரத்துலதான் சாப்பாடு வியாபாரம். இதுவெல்லாம் நம்முடைய அறிவு சொல்லுகிறது, படைத்த இறைவன் சொல்லுகிறான், விட்டு விடுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் உங்களுக்கு பரக்கத் கிடைக்குமா? உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு பரக்கத் கிடைக்குமா? நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் தான் பரக்கத் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒரு காலம் இருந்தது, இதை பற்றியெல்லாம் யாரும் அக்கறை கொள்ள மாட்டார்கள். ஆனால் மார்க்கம் மக்களிடம் சேர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்களும் ஒன்றாக பலர் ஜும்ஆ நேரங்களில் கடைகளை அடைத்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் கடைகளை திறந்தே வைத்திருந்தாலும் அந்த ஜும்ஆ நேரத்தில் வியாபாரம் செய்வதை தவிர்க்கிறார்கள். காரணம், மார்க்கம் அவர்களுக்குள் சென்றிருக்கிறது, அவர்களும் மார்க்கத்திற்குள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அதிகமான முஸ்லிம்கள் இது விஷயத்தில் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடமும் இந்த தகவலை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஜும்ஆ தொடர்பாக நாம் விளங்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் என்னவென்றால், ஆடை சம்பந்தமாக பலர் ஜும்ஆவிற்கு அல்ஹம்துலில்லாஹ் மிக அழகிய முறையில் தூய்மையாக தயாராகி வரக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். இன்னும் சிலர் ஜும்மாவுக்கு தான் வந்திருக்கிறாங்களாங்கிறத யோசிச்சு பார்க்கிற அளவுக்கு அவர்களுடைய ஆடை அமைப்புகள் இருப்பதையும் பார்க்கிறோம். இது தொடர்பாக மார்க்க வழிகாட்டுதல் என்ன? இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய 1097வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களிடம் இருக்கிறதுலேயே சிறந்த ஆடையை நீங்க ஜும்மாவுக்காக அணிந்து கொள்ளுங்க. புது ட்ரெஸ் போடணும்னு இஸ்லாம் சொல்லல, இருக்கிறதுல எது நல்லதோ அதை ஜும்மாவுக்கு உடுத்திக் கொள்ளுங்க. பெருநாளுக்கு கூட இப்படி ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்படல. ஆனால் அதற்கு மெனக்கெடுக்கிறோம், கடன் வாங்கியாவது பல ஜோடி ஆடைகளை எடுக்கிறோம். பெருநாள் தொழுகைக்கு இது போன்ற ஆடை சம்பந்தமாக சிறந்ததை போடுங்கலாம் நமக்கு வழிகாட்டுதல் இல்லை. ஆனால் ஜும்ஆவை பொறுத்தவரை உங்களிடம் இருப்பதில் சிறந்த ஆடையை உடுத்துங்க. இது ஜும்ஆவில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்க மாண்பு. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஜும்ஆவை ஒட்டி நாம் விளங்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் புகாரில் இடம்பெறக்கூடிய 910வது ஹதீஸில் பார்க்கிறோம். ஜும்ஆவிற்கு வரக்கூடியவர் நெருக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய 2 நபர்களை பிளந்து கொண்டு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடை. இல்ல முதல் சஃப்ல இடம் காலியா இருக்கு, அப்படி முதல் சஃப்புக்கு தான் வரணும் நீங்கள் விரும்பினால் முன்கூட்டியே வர வேண்டும். அல்லது உரையெல்லாம் முடிந்து இக்காமத் சொல்வதற்கு முன்பாக வரிசைகளை சரி செய்ய சொல்வார்களே, அப்பொழுது நீங்க வாய்ப்பிருந்தால் முன் வரிசைக்கு வரலாம். அதை விட்டுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடியவர்களை பிளந்து கொண்டு வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தெரியாம செஞ்சிட்டோமா இனி வரும் காலங்களில் அப்படி செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 916வது ஹதீஸில் ஜும்ஆ பாங்கு தொடர்பாக நமக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. நடைமுறையில் என்ன? 12:30 மணிக்கு ஒரு பாங்கு சொல்லப்படும், வழக்கமாக துஹருக்கு பாங்கு சொல்வது போன்று. அதற்கு பிறகு இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு ஒரு பாங்கு சொல்லப்படும். இப்படி 2 பாங்குகள் ஜும்ஆவிற்கு சொல்லப்படுவது மார்க்கத்தில் உள்ளதா என்று கேட்டால், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸில் கூட இப்படி ஒரு தகவல் நமக்கு சொல்லப்படவே இல்லை. அப்படி என்றால் எப்படி வந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் காலத்துல பாங்கெல்லாம் சொல்லப்படல, கடை வீதியில உள்ள மக்களை விரட்டுவாங்க. ஜும்மாவுக்கு டைம் ஆயிடுச்சு போக அறிவிப்பு செய்வார்கள். அறிவிப்பு வேறு, அழைப்பு வேறு. வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும். அழைப்பு என்பது வேறு, அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட் வேற, இன்வைட் வேற. இந்த வேறுபாட்டை புரியாததால்
மொழியாக்கம் செய்யக்கூடியவர்கள் சில நேரங்களில் தவறாக செய்கிறார்கள். மொழியாக்கம் சரியாகவே இருந்தாலும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் சில நேரங்களில் தவறாக சொல்லிவிடுகிறார்கள். அது அப்படியே பெருகி போய் 12:30 மணிக்கு ஒரு பாங்கு, அதுக்கு பிறகு தரையில் மெம்பர் இல்லாம கீழே நின்று தமிழ்லையோ அல்லது உருதுலையோ பயான் செய்வாங்க. அதுக்கு பிறகு இமாம் மெம்பரில் ஏறுவார். அதற்கு பிறகு ஒரு பாங்கு. இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது. இது தவறான நடைமுறை. ஜும்மாவுடைய பாங்கை பொறுத்தவரை இமாம் மெம்பரில் அமர்ந்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு பாங்குக்கு மட்டும்தான் ஆதாரம். புகாரில் இடம்பெறக்கூடிய 916வது ஹதீஸ். அன்பானவர்களே, அடுத்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன? ஜும்ஆவிற்கு வருகை தருதல். பல பயான்கள்ல இமாம் மெம்பரில் அமர்ந்த பிறகு யார் ஜும்மாவுக்கு வருகிறாரோ அவருக்கு எந்த நன்மையும் இல்லை, வாய் கூசாமல் பல பயான்களில் சொல்லுகிறார்கள். என்ன ஆதாரம்? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும், நீங்க கேட்கறதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு வாய் திறந்து சொல்றதில்ல. அவர்களுடைய நடவடிக்கையால் நிரூபித்துக் கொண்டிருப்பார்கள். ஹதீஸில் உள்ளது என்ன? புகாரில உள்ள 929வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். நிறைய முறை நம்ம கேட்ட ஹதீஸ். யார் ஜும்மாவிற்கு முன்கூட்டியே வருகிறார்களோ 5 நேரம், முதலில் வருபவர், இரண்டாவதாக வருபவர், இப்படியெல்லாம் சில புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. சில பயான்களிலும் சொல்லுகிறார்கள். ஹதீஸில் உள்ள வாசகம் என்ன? யார் முதல் நேரத்தில் வருகிறாரோ, இரண்டாவது நேரத்தில் வருகிறாரோ, மூன்றாவது நேரத்தில் வருகிறார், டைம் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர நபர் சொல்லப்படவில்லை. இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன் உள்ள நேரத்தை 5 பகுதிகளாக அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறார். அதுல அந்த முதல் டைம்ங்கிற அந்த நேரத்துக்குள்ள 1000 பேர் உள்ளே வந்தாலும் அந்த 1000 பேருக்கும் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வால கொடுக்க முடியாததெல்லாம் இல்லை. இரண்டாவது நேரத்தில் வந்தால் மாடு குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாவது ஆடு, கோழி, அப்படி இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இதை சொல்லும் பொழுது இமாம் மெம்பரில் அமர்ந்தவுடன் வருகையை பதிவு செய்யக்கூடிய மாணவர்கள் தங்கள் பதிவேட்டை சுருட்டி வைத்துவிட்டு உரையை கேட்க அமர்ந்து விடுகிறார்கள். இப்படின்னு அந்த ஹதீஸ் முடிகிறது. இதற்கு தவறாக புரிந்து கொண்டு மலக்குகள் பதிவு செய்யக்கூடிய ஏட்டை மூடிவிட்டார்கள். எனவே இமாம் மெம்பரில் அமர்ந்த பிறகு யாரெல்லாம் வருகிறீர்களோ உங்க யாருக்கும் ஜும்மாவுடைய நன்மையே கிடைக்காது என்று சொல்லுவது 100% தவறு. அந்த பதிவு வருகை பதிவு. ஜும்மாவிற்கு வரக்கூடியவர்களை பதிவு செய்வது, ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்கிறார்களே இதற்கென்று தனி பதிவு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், வமா துகத்திமு லி அன்ஃபுசிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். 73வது வசனம், 73வது அத்தியாயம் 20வது வசனத்தில் சொல்கிறார், நீங்க எதையெல்லாம் செய்றீங்களோ அதுவெல்லாம் மறுமையில் அல்லாஹ்விடம் உங்களுக்கு சேமிப்பாக இருக்கும். அப்ப ஜும்மா தொழுதோமே, ஜும்மாவுடைய முன்சுன்னத் தொழுதோமே, இதையெல்லாம் சேமிப்பாக இருக்காதா? குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அவர் அங்கு காண்பார். வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வருவதற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அது கிடைக்காது என்று சொல்லலாமே தவிர உள்ளே வந்த பிறகு ஜும்மா முன் சுன்னத் தொழுகிறார், ஃபர்லு தொழுகிறார், பின் சுன்னத் தொழுகிறார், பிரார்த்தனை செய்கிறார், திக்ர் செய்கிறார், பயானை கேட்கிறார், இதுக்கெல்லாம் நல்லா கூலி தரணுமே. அல்லாஹ் ஆதில் நீதியாளன், விட்டுருவானா? அதனால் யாராவது அப்படி சொன்னால் அவர்களிடத்துல ஜும்மா தொழுகையா முடிஞ்ச பிறகு கேளுங்க. இமாம் மெம்பர்ல அமர்ந்த பிறகு வந்தா ஜும்மாவுடைய நன்மையே கிடைக்காதுன்னு சொல்றீங்களே, அது எங்க இருக்குன்னு கேளுங்க. எப்பொழுது கேள்வி கேட்கிறோமோ அப்பொழுதுதான் தெளிவு பிறக்கும். கேள்வி கேட்பதை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் தெளிவை விரும்பவில்லை என்பதை எளிதாக புரிந்து கொள்ளுங்கள். கேளுங்க, எதனால கேளுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் தெளிவை தேடக்கூடிய. ஒருவேளை கேள்வியை என்னிடத்துல நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களிடத்துல நான் கேட்கிறேன் என்றால் நமக்கு வேண்டுமானால் பதில் தெரியாமல் இருக்கலாம், தேடி சொல்லுகிறோம், பார்த்து சொல்லுகிறோம் என்று சொல்லலாமே தவிர அத்துணை கேள்விகளுக்கும் இஸ்லாத்தில் பதில் இருக்கிறது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீங்களோ நானோ மற்றவர்களோ தெரியாமல் இருக்கலாம். அதை எப்படி கையாள்வது? பார்த்து சொல்றேன், கேட்டு சொல்றேன், படிச்சு சொல்றேன், இப்படி பதில் கிடைக்கிறதா என்று பாருங்கள். அதனால இமாம் மெம்பர்கள் அமர்ந்த பிறகு வருவதற்கு நன்மையே கிடைக்காது என்று சொல்வது தவறான தகவல். அதையும் நம்ம கவனத்தில் கொண்டு, அதுக்காக லேட்டா வரணுமா அப்படி அர்த்தம் அல்ல. எத்தனை பெரிய பாக்கியம்! ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, மாடு குர்பானி கொடுத்த நன்மை, ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, இதெல்லாம் இழந்துடலாமா?
அதனால் இமாம் மிம்பரில் அமர்வதற்கு முன்பாகவே வந்து ஜும்மா ஹதீஸில் வருகிறதால விதிக்கப்பட்டதை தொழுது சுருக்கமா தொழுதுட்டு உரையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பவர் காத்திருக்கும் நேரம் எல்லாம் தொழுகையில் ஈடுபட்டவரை போன்றவராவார். நன்மை பதிவாகிக்கொண்டே இருக்கும். அதனால அந்த வாய்ப்பெல்லாம் நாம இழந்துடக்கூடாது. ஜும்மாவுடைய முன் சுன்னத் சம்பந்தமாக சமூகத்துல பெரிய சர்ச்சை. ஜும்மாவுக்கு முன் சுன்னத்தே இல்லை அப்படின்னு ஒரு சாரார், அதெல்லாம் முன் சுன்னத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சாரார். இதுக்கு மார்க்க தீர்ப்பு என்ன? அழகிய முறையில் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு தெளிவாக இருக்கிறது. புகாரில 931வது ஹதீஸ், அடிக்கடி நம்ம கேட்கிற ஹதீஸ். ஒரு மனிதர் வருகிறார், நபிகளார் மெம்பர்களை உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் நேரம் வந்து தொழுகாம அமர்வதற்கு முற்படும் பொழுது தொழுதுட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னு சொல்றாரு. சுருக்கமா 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்க. ஒரு ஹதீஸ்ல தொழுது கொள்ளுங்கன்னு வருது, முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்புல சுருக்கமாக 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கிற வாசகம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஜும்மாவுக்கு முன்னால் சுன்னத் இருக்கிறது. ஒரு சிலர் அது தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்குரிய காணிக்கையை தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஜும்மாவுடைய முன் சுன்னத்தை சொல்லல. நாம் என்ன கேட்கிறோம்? ஜும்மாவுடைய முன் சுன்னத்தை சொல்லலைங்கிறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதாரம் என்ன? அவங்க திரும்ப ஜும்மாவுடைய முன் சுன்னத்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு முன்னாடியே ஒரு தொழுகை இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களே, அதுதான் ஆதாரம். அது தவிர புகாரில் இடம்பெறக்கூடிய 883வது ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். ஜும்மாவை பற்றி சொல்லும் பொழுது, ஜும்மாவுக்காக ஒருவர் குளித்து தயாராகி தனக்குரிய எண்ணெயை தடவிக்கொண்டு தனக்குரிய நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து விதிக்கப்பட்டதை தொழுது விட்டு, வாசகம் விதிக்கப்பட்டதை, இந்தந்த நேரத்துல இதை செய்யணுங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கு தான் தமிழ்ல விதிக்கப்பட்டவை விதிமுறை அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவோம் இல்லையா? பள்ளிவாசலுக்குள் வந்து விதிக்கப்பட்டதை தொழுது நெருக்கமாக அமர்ந்து யார் உரையை கேட்கிறாரோ, அந்த ஹதீஸ் தொடருது, அது வேற சப்ஜெக்ட். விஷயம் என்ன? விதிக்கப்பட்டதை அப்படின்னு சொன்னா வழிகாட்டப்பட்டதை, நெறிமுறைப்படுத்தப்பட்டதை, கட்டளையிடப்பட்டதை, நன்மை என்று சொல்லப்பட்டதை, இதுக்குதான் விதிக்கப்பட்டதைங்கிற வாசகம் சொல்லும். அப்ப ஜும்மாவுக்கு முன்னால் தொழ வேண்டும் என்பது மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஜும்மாவை பாழாக்கி விடக்கூடாது என்ற எச்சரிக்கை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2 ஹதீசுகள் 1545, 1543 இப்படி அழகா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் பேசுகிறார், அவரை பார்த்து பேசாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொன்னா உங்க ஜும்மா பாழாயிருச்சு, நீங்க வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பேசுறவரை பார்த்து அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்சு, நம்ம ஜும்மா வீணா போச்சு. இன்னும் அடுத்த அறிவிப்புல ஜும்மா இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது தரையில கிடக்கக்கூடிய ஒரு கல்லு குச்சி எதையோ எடுத்து அப்படி போட்டு ஏதோ விளையாடிக்கிட்டு அப்படி இருக்கார், அவர் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார், ஜும்மாவை பாழாக்கிட்டார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அதனால அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்தவர்களாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டுமே தவிர விளையாட்டு போக்கோடு பேசிக்கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அரட்டை சிந்தனையோடு அப்படிலாம் இபாதத்துகள்ல இருக்கக்கூடாதுங்கிற எச்சரிக்கை இந்த ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக உரை. அன்பானவர்களே, மார்க்கம் தொடர்பான விஷயங்களை பேசும் பொழுது அதை செவிதாழ்த்தி கேட்பது இஸ்லாத்துல நன்மைக்குரிய செயல். கவனத்தோட கேட்கணும், என்ன சொல்லப்படுகிறது, அதிலிருந்து நான் பெற வேண்டிய பாடம் என்னங்கிற ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தோடு பயான்களை கேட்க வேண்டும். பயான் பேசக்கூடியவர்களும் அந்த மாதிரி பேசணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் எதையாவது பேசுவார்கள், எங்களுடைய சிந்தனைகள் கட்டப்பட்டு விடும் சஹாபாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுனாங்கன்னா நாங்க முழுக்க அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவோம். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுவாங்கிறத நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. உரை நிகழ்த்துபவர்கள் நபிகளாருடைய வழியை பின்பற்றுவதாக இருந்தால் இதிலும் நபி வழியை கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். 2 உரைகள், 2 உரைகளுக்கு மத்தியில ஒரு சிறு அமர்வு. அந்த 2வது உரையில ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு நடைமுறை, முழுக்க அரபியில ஒரு 4 வாசகங்களை ஓதிவிட்டு மெம்பரிலிருந்து இறங்கிடுறாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா?
இன்னும் சிலர் இரண்டாவது உரையை தமிழிலேயே பேசினாலும் இன்னல் ஹம்துலில்லாஹ் அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாவது உரையை நபிகளார் அப்படி துவங்கினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. பயான துவங்கும் பொழுது அல்லாஹ்வை புகழ்வார்களே தவிர இரண்டாவது உரைக்கும் ஒரு ஹம்து ஸலவாத் ஓதுறாங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. அரபியில சொல்றது மார்க்கத்தில் இல்லை. குத்பாவுடைய நோக்கம் என்ன? அறிவுரை. அறிவுரை எப்பொழுது பயன் தரும்? எந்த மொழி மக்களுக்கு விளங்குமோ அந்த மொழியில் சொன்னால்தான் பயன் தரும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், முஃமின்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக அது அவர்களுக்கு பயன் தரும். எப்பொழுது பயன் தரும்? புரிந்தால்தான் பயன் தரும். எப்பொழுது புரியும்? புரியக்கூடிய மொழியில் சொன்னால்தான் புரியும். எனவே அந்தந்த பிராந்தியத்தில் என்ன மொழி பேசப்படுகிறதோ அதில் தான் இரண்டு உரைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மக்களுக்கு புரியாத பாஷையில் பேசி நான் திறமைசாலி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில பயான்கள் அறவே இருக்கக்கூடாது. சிலர் உயர்ந்த விஷயங்களை எல்லாம் பேசுவார்கள். அந்த சபைக்கு அது தேவையா? அந்த சபை அந்த கருத்தை உருவாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா? இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். அதுதான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயன் தரக்கூடிய அறிவுரை. இதையெல்லாம் சப்போஸ் பேசக்கூடியவர்கள் கவனிக்கவில்லை என்றால் நிர்வாகம் அவர்களிடத்துல இது தொடர்பான தகவல்களை பதிவு செய்து அடுத்தடுத்த காலங்களில் அவர்களை மாற்றிக்கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்வது நிர்வாகத்துடைய பொறுப்பு. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஜும்ஆவுடைய பின் சுன்னத், இது தொடர்பாகவும் நிறைய சர்ச்சைகள் மக்களுக்கு மத்தியில. ஜும்ஆவுக்கு பின் சுன்னத் இருக்குதான்னு ஒரு சாரார், இருக்குது ஆனா எத்தனை ரக்காத்து தொழுகணும் தெளிவா இல்லை அப்படி ஒரு சாரார். அன்பானவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 159வது ஹதீஸ் மற்றும் 1600வது ஹதீஸ், இரண்டு ஹதீஸும் நமக்கு மிக தெளிவாக வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுக்கு பிறகு பள்ளிவாசலில் தொழுதால் 4 ரக்காத்துகளை தொழுவார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஜும்ஆவுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் தொழுதால் 4 ரக்காத்துகளை தொழுவார்கள், அல்லது வீட்டிற்கு சென்று தொழுதால் 2 ரக்காத்துகளை மட்டுமே தொழுவார்கள். இன்னும் சிலருக்கு கேள்வி, ரசூலுல்லாஹ் கடமையான தொழுகையை தவிர மற்ற அனைத்தையும் வீட்டில் தொழுவார்கள்னு ஹதீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜும்ஆவுடைய பின் சுன்னத்தை பள்ளிவாசல்ல தொழுவார்களா? விதிவிலக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அதுவும் உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் கடமையான தொழுகையை தவிர மற்ற அனைத்தையும் வீட்டில் தான் தொழுவாங்கிறது உண்மை. ஜும்ஆவுடைய பின் சுன்னத்தை பள்ளிவாசலில் தொழுதால் 4 தொழுவார்கள் என்ற வாசகத்திலிருந்து ஜும்ஆவுடைய பின் சுன்னத்தை சில நேரங்களில் பள்ளியில் தொழுதும் இருக்கிறார்கள், அதை 4 ரக்காத்தாகவும் தொழுதிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும். இதுல கூடுதல் விளக்கம் என்ன? இது போன்று லுஹருடைய முன் சுன்னத்தையோ ஜும்ஆவுடைய பின் சுன்னத்தையோ அஸருடைய முன் சுன்னத்தையோ அல்லது லுஹா தொழுகையையோ 4 ரக்காத்துகள் தொழ வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதை எப்படி தொழ வேண்டும்? அதிகமான மக்கள் 2 பிரித்து தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், தகவலாக சொல்லுகிறார்களே தவிர ஆதாரம் இல்லை. மிக தெளிவாக நமக்கு ஹதீஸ்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகைகளை மட்டும்தான் 2 ரக்காத்துகளாக பிரித்து தொழுவார்கள். அப்ப பகல் நேரத்துல எங்கெல்லாம் 4 ரக்காத்துகளை தொழ வேண்டும், 4 ரக்காத்துகளை தொழுது இருக்கிறார்கள் என்ற வாசகம் வருகிறதோ அங்கெல்லாம் 4 ரக்காத்தை ஒரே சலாமை கொண்டுதான் தொழ வேண்டும். எப்படி லோகருடைய ஃபர்ல் தொழுகிறோமோ அஸருடைய ஃபர்ல் தொழுகிறோமோ அந்த மெத்தட்ல தான் தொழணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்கள் நமக்கு வழங்கப்பட்ட பின்னரும் நாம் நம்முடைய அமல்களில் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது நாம் நன்மைகளை பெறுவதை விட்டும் நம்மை தூரமாக்கிவிடும் என்பதை அவ்வப்பொழுது அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மார்க்கத்தில் இப்படித்தான் வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நாம இவ்வளவு நாள் செஞ்சிட்டோம், அதனால விட முடியாது, அந்த பெரியவர் சொன்னார், இந்த ஆலிம் சொன்னார், இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்துல எடுபடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இப்படித்தான் ஒரு தெளிவு வேண்டுமே தவிர நம் சுய கற்பனையை முன்னிறுத்தி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள முயன்றோம் என்றால் அது நம்மை நட்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். இன்னும் சில நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா நாங்க ரொம்ப காலமா இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது அல்லாஹ்விடத்துல ஏற்கப்படுமா? ரொம்ப காலமா நான் செய்யறேன், கொஞ்ச காலமா செய்யறேன், இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்துல எந்த வகையிலும் ஏற்கப்படாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால் வஹி, குர்ஆனும் ஹதீஸும் எதை மார்க்கம் என்று சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகள் உட்பட அனைத்தையும் அப்படி அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் நாம் முழு நன்மையை பெற முடியும். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜும்ஆ நாளோடு தொடர்புடைய மிக முக்கியமான இன்னும் 2 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், பெரும்பாலான முஸ்லிம்களிடத்தில், அதிலும் குறிப்பாக பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு நம்பிக்கை. ஜும்ஆ நாளில் சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தியாயத்தை ஓத வேண்டும். 18வது அத்தியாயத்தை ஜும்ஆ நாள்ல ஓதணும். ஓரளவு குர்ஆன் முறையாக ஓத தெரிந்த பெரும்பாலானவர்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஏன் இதை செய்ய வேண்டும்? இது ஒரு சுன்னத் என்ற நம்பிக்கையோடு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சுன்னத் என்று சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு செயலை சம்பந்தப்படுத்தி சொல்வதாக இருந்தால் அதற்கு நமக்கு சரியான ஆதாரம் கிடைக்க வேண்டும். அந்த வகையில் கஹஃப் சூரா சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, 1475வது செய்தி, அது சொல்லக்கூடிய தகவல் என்ன? கஹஃப் எனப்படும் திருக்குர்ஆனுடைய 18வது அத்தியாயத்தின் முதல் 10 வசனங்களை யார் மனப்பாடம் செய்து கொள்கிறாரோ அவர் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார். இந்த ஒரு ஹதீஸை தவிர கஹஃப் சூரா சம்பந்தமாக வரக்கூடிய எந்த செய்தியுமே ஆதாரபூர்வமானது அல்ல. அந்த வகையில் ஜும்ஆ நாளில் கஹஃப் சூரா ஓத வேண்டும் என்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகளும், அதற்கு இந்தந்த சிறப்புகள் கிடைக்கும் என்று சொல்லப்படக்கூடிய செய்திகளும் லைஃபானவைகளாக இருக்கின்றன. நீங்க ஜும்ஆ நாள்ல குர்ஆன் ஓதுங்க, மற்ற நாள்ல ஓதுற மாதிரி ஜும்ஆ நாளிலும் குர்ஆன் ஓதுவது மார்க்கத்துல சிறப்பிற்குரிய செயல், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு செயலை சுன்னத் என்று நபிகளாரோடு சம்பந்தப்படுத்தினால் நாம் அதற்கு ஆதாரம் கொடுக்கணும். அதனால அந்த ஒரு எண்ணத்தை மனதிலிருந்து எடுத்துட்டு மற்ற நாட்களில் ஓதுவது போன்று ஜும்ஆ நாளிலும் நீங்க குர்ஆன் ஓதுறதுக்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, ஜும்ஆ நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஓர் அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டால் அதை அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். புகாரில 935வது ஹதீஸில் பார்க்கிறோம். இது சம்பந்தமா நிறைய கருத்துக்கள். ஜும்ஆ நாளில் அசருக்கும் மகரிபுக்கும் இடையில உள்ள நேரம் தான் அந்த நேரம் அப்படின்னு எல்லாம் இமாம் திர்மிதியுடைய கருத்தாக சில தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அந்த ஹதீஸில் உள்ள வாசகம் என்ன? ஜும்ஆ நாளில் ஓர் அடியான் தொழுகையில் ஈடுபட்டவனாக அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறானோ, தொழுகையில் ஈடுபட்டிருக்கு, தொழுகைக்குள்ளதான் இந்த சப்ஜெக்டே பேசுறத பத்தி, தொழுகைக்குள்ள கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை பற்றி. ஜும்ஆ நாளில் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் பிளஸ் தொழுகையில் ஈடுபட்ட நிலையில் என்று சொல்லக்கூடிய வாசகம், ஒரு நேரம் இருக்கிறது என்ற வாசகம், அதோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் மிக குறைவானது தன்னுடைய விரலால் சைகையும் காட்டுகிறார்கள். இதையெல்லாம் கவனிச்சு பார்க்கும் பொழுது தொழுகைக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்று எடுத்துக்கொண்டால் ஹதீஸில் 2 வகையான ஆர்வமூட்டுதல்கள் வந்திருக்கின்றன. ஒன்று, சஜிதா என்பது நீங்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை. எனவே சஜிதாவில் உங்கள் துஆக்களை அதிகப்படுத்துங்கள், இது ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, அத்தஹியாத்து, ஸலவாத்து, அது போக நபிகளார் கற்றுக் கொடுத்த சில பிரார்த்தனைகள், இதையெல்லாம் ஓதிட்டு உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. தொழுகையில பிரார்த்தனை செய்யறதுக்கு 2 வாய்ப்பு. ஒன்று சஜிதா, இன்னொன்று அத்தஹியாத்து இருக்கு. சஜிதாவை பொறுத்தவரை ஜமாத்தாக தொடரக்கூடிய தொழுகைகளில் அதிகமாக நீக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஜமாத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக தொழ வைக்க சொல்லிட்டாங்க. அதுல ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன? அத்தஹியாத்துல கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும் என்று சொன்னால் வழக்கமாக ஓதக்கூடிய விஷயங்களை ஓதிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. இதுவெல்லாம் ஜும்ஆவோடு, ஜும்ஆ நாளோடு தொடர்புடைய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். இதை கவனத்தில் கொண்டு செயல்படுத்தி நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.